பீங்கான் பாட்டில். அந்த பாட்டில் எடுத்துட்டு அவங்க தலைகீழ கட்டி தொங்க விட்டு, ஒரு காலம் மட்டும் கட்டி தொங்க விட்டு, ஒரு காலம் விரிச்சிட்டு வந்து பீச்சே பாட்டில் லகாவோ அப்படிங்க. பின்னாடி பாட்டில விடுங்கன்றாரு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சித்திரவதையை வந்து ஸ்டார்டிங்லேயே செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்ல உடைக்கிறது. யாரா இருந்தாலும் சரிதான். அது சாதாரண வழக்கா இருந்தாலும் சரி, புருஷன் நாட்டி வழக்கா இருந்தாலும் சரி, அதை நேர கூப்பிட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதிர்பார்ட்டியை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துருவாரு. வந்த உடனே இவர் வந்து அன்யூனிஃபார்முக்கு மாறி ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிடுவாரு. போட்டுட்டு நேர ஸ்டேஷன்ல உள்ள மாடிக்கு கூப்பிட்டு போய் அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு துடிக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு போலீஸை பிடிக்க சொல்லிக்கிடுவாரு. பிடிக்க சொல்லிட்டு அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு பல்ல பிடிங்கிடுவார். அப்படி இல்லைன்னா அந்த கட்டிங் பிளேயரை வச்சு காதை அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு அன்னைக்கு பிடிச்சு தூக்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சித்திரவதைகள். அவருமே பண்ணின ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் யாருக்கு பண்ணான்னு பார்த்தா சின்ன அடியடி பண்ணவன், புருஷன் பொண்டாட்டியோட சண்டை போட்டவன், இந்த மாதிரி ஆளுகளா தான் அவர் பண்ணாரே தவிர அங்க 100 கிலோ கஞ்சாலாம் பிடிச்சாங்க. அவங்களெல்லாம் அவர் ஒண்ணும் செய்யல. இதுதான் நாங்க வந்து அப்டேட் பண்றோம். இது பெரிய மனித உரிமை மீறல் சார். எந்த நாட்டிலும் இப்படி ஒரு தண்டனை கல்ஃப்ல கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. இது மனித உரிமை மீறல். 219 காலம் உடைச்சது A+ல ஒருத்த முடியல. A+ அக்யூஸ்ட் ஒருத்த முடியல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண அக்யூஸ்ட். 1 கொலை 2 கொலை 3 கொலைக்கு மேல பண்ணா தான் A+. 3 கொலைக்கு மேல பண்ணின அக்யூஸ்ட எத்தனை பேரை உடைச்சிட்டாரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. யாரையுமே உடைச்சிருக்க மாட்டாரு. அப்ப அது ஒரு வகையான சுக போகத்த சலுகைகளை A+ அக்யூஸ்டுக்கு வழங்குறது. ஏன் போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி இருக்காங்க? சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? இதுதான் எங்களுடைய கேள்வி. பக்கா சூழ்ச்சி சார், பக்கா சூழ்ச்சி. ஆளுங்கட்சியோட கையாளாததான் ஆளுங்கட்சி வலிமியூசிக்கு என்ன என்று சொல்லப்படக்கூடிய குற்றவாளி வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணது. அவர் IPS ஆபீசர். பல்லப்புறம் தான் என்ன, அவர் குற்றவாளி தானே, அவரை போய் ஜெயிலு தான் போடணும். அதை விட்டுட்டு முதல்ல வந்து முகமது ஷா ஆலம்னு அங்க ஒரு சப் கலெக்டர் இருக்காரு. அந்த சப் கலெக்டர் வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான நோக்கம் எதுக்கு பண்ணணும்? உடனே பல்ல உடைச்சு 13 பேர் இருக்கான், பல்லு இல்லாம இருக்கான், எஃப்ஐஆர் போட்டு நெக்ஸ்ட் டே வந்து CBCID கொடுத்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அதை செய்யாம கண் தொடைப்புக்கு சஸ்பெண்ட் பண்ணி இவர் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. இது என்ன சார் நியாயம்? சாமானியனுக்கு ஒரு நியாயம், IPS ஆபீசருக்கு ஒரு நியாயமா? இல்லீகலா சரக்கு வித்தவன் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அந்த பையன் மேல மட்டும் வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு சார் இந்த ஒருதலை பட்சமான வழக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? ஒரு அளவு இல்லையா? ஒரு குடும்பத்தை வந்து போலீஸ் மேல வழக்கு கொடுத்துட்டேன் IPS ஆபீசர் மேல, அதுக்காக ஒரு குடும்பத்தை இந்த பாடுபடுத்துறதா? இது நியாயம் தானா? இதைத்தான் நான் கேட்டுட்டே இருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. நீதி கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும் சார். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் நேதாஜி சுபாஷ் சேனை கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான மகாராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 2023ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரத்துல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஒரு சில நபர்களை சித்திரவதைப்படுத்தி பல்லெல்லாம் புடுங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ASP மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் தான் பல்வீர் சிங். பல்வீர் சிங் என்ன மாதிரியான துன்புறுத்தல்களை இந்த குற்றவாளிகளுக்கு கொடுத்திருக்காரு சார்? சார், இவர் வந்து 2022 வந்து ஜாயின் பண்றாரு சார். இவர் ஒரு நார்த் இந்தியன். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்த ஒரு 2வது நாள்லயே செப்டம்பர் வாக்குல ஜாயின் பண்ணியிருக்காரு. வந்த ஒரு 2 நாள்லயே வந்து கஞ்சா ரிலேட்டடா ஒரு 2 பேரை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு மணிமுத்தாறு பட்டாலியன் வச்சு என்ன பண்றாருன்னா, கொக்கோ கோலா பாட்டில் இருக்குல்ல, பீங்கான் பாட்டில், அந்த பாட்டில எடுத்துட்டு அவங்க தலைகீழ கட்டி தொங்க விட்டு, ஒரு காலம் மட்டும் கட்டி தொங்க விட்டு, ஒரு காலம் விரிச்சிட்டு வந்து பீச்சே பாட்டில் லகாவோ அப்படிங்கிற பின்னாடி பாட்டில விடுங்கன்றாரு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சித்திரவதையை வந்து ஸ்டார்டிங்லேயே செஞ்சிடறாரு. இதுல செஞ்சதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவனுக்கு இதுக்கு ஜெயிலுக்கு போன பின்னாடி அவனால மோஷன் போக முடியல. அப்புறம் அவனை ஜெயில இருந்து கூட்டு வந்து ஏதோ மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டு சரி பண்றாங்க. இது அவருடைய ஸ்டார்டிங் சம்பவம். இவர் அந்த மாதிரி அதிரடியான கொடூரமான ஒரு சித்திரவதையை வந்து செய்யறதுல வந்து வல்லவர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்ல உடைக்கிறது. யாரா இருந்தாலும் சரிதான். அது சாதாரண வழக்கா இருந்தாலும் சரி, புருஷன் நாட்டி வழக்கா இருந்தாலும் சரி, அதை நேர கூப்பிட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எதிர்பார்ட்டியை கூட்டிட்டு போய் இவர் ஸ்டேஷனுக்கு வந்துருவாரு. வந்த உடனே இவர் வந்து அன்யூனிஃபார்முக்கு மாறி ஒரு டிஷர்ட் ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிடுவாரு.
போட்டுட்டு நேர ஸ்டேஷன்ல உள்ள மாடிக்கு கூட்டு போய் அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு துடிக்க துடிக்க ரெண்டு பக்கமும் ரெண்டு போலீஸை பிடிக்க சொல்லிக்கிடுவாரு. பிடிக்க சொல்லிட்டு அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு பல்ல பிடிங்கிடுவார். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்ல புடுங்குறதுக்கு அவங்க மறுத்தாங்க, அவங்க விட மாட்டேன்ற, வாயை திறக்க மாட்டேன்றாங்கன்னா லத்தி வச்சிருப்பாரு, அடிப்பாரு. அப்படி இல்லைன்னா அந்த கட்டிங் பிளேயர் வச்சு காதை அப்படியே கட்டிங் பிளேயரை வச்சு அமைக்கி பிடிச்சு தூக்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சித்திரவதைகள். ஆனா அவருமே பண்ணின ஒரு தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு யாருக்கு பண்ணான்னு பார்த்தா சின்ன சின்ன அடியடி பண்ணவன், புருஷன் பொண்டாட்டியோட சண்டை போட்டவன், இந்த மாதிரி ஆளுகளா தான் அவர் பண்ணாரே தவிர அங்க 100 கிலோ கஞ்சாலாம் பிடிச்சாங்க. அவங்களெல்லாம் அவர் ஒண்ணும் செய்யல. இதுதான் நாங்க வந்து அப்டேட் பண்றோம். இது பெரிய மனித உரிமை மீறல் சார். எந்த நாட்டிலும் இப்படி ஒரு தண்டனை கல்ஃப்ல கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. இது மனித உரிமை மீறல். இது வந்து சிங்கம்பட்டியில வந்து சூர்யா அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய பல்ல வந்து சிசிடிவி கேமராவை ஏதோ உடைச்சிட்டான் போல இருக்கு. அவனை கூப்பிட்டு போய் பல்ல பிடுங்கிடுறாரு. அந்த ஊர்ல உள்ளவங்க ஒரு கோவில் திருவிழாக்காக என்னை கூப்பிட வர்றாங்க. ஒரு கட்சி வச்சிருக்கோம், ஒரு தலைவர் கூப்பிட வர்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த மாதிரி வந்து சூர்யாவோட பல்ல பிடுங்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நான் சூர்யாட்ட விசாரிச்ச பின்னாடி இந்த விவரம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய பேருக்கு இந்த மாதிரி புடுங்கிருக்காங்க. என்கிட்ட மட்டுமே 13 பேர் இருக்காங்க சார். அதெல்லாம் ஒரு பையனுக்கு வந்து கீழ்த்தடையில 4 பல்ல பிடுங்கிட்டாரு. இன்ன வரைக்கும் அவன் வந்து சிரிக்க கூட முடியல. வாயை வந்து குத்திட்டே தான், கையை வச்சு பொத்திட்டே தான் அலையிறான். என்ன பிரச்சனைனா தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டாங்களாம். இதுக்காலமா சார் யாராவது பல்ல புடுங்குவாங்களா சார்? அது நிரந்தர ஊனம் ஆயிரும் சார். அதை சரி பண்ணவும் முடியாது. இன்னைக்கு வந்து நீங்க பல்லு வந்து மாட்டணும், இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணனா கூட லேக்ஸ் கணக்குல செலவாகுது. அதுவும் இல்லாம இவரு கீழ்த்தாடையில புடுங்கியிருக்காரு. மேல் தாடையில புடுங்கி இருந்தாருன்னா நிறைய பேர் வந்து செத்து போயிருப்பான். அது பல்லு புடுங்கிறதுக்கு டாக்டரே பயப்படுறாங்க. போனோம்னா நம்மளோட சுகர் இருக்கான்றான், பிரஷர் இருக்கான்றான், ஏகப்பட்ட செக்அப் பண்ணி ரொம்ப கவனமா புடுங்குறான். இவர் எனக்கென்னு போற வர எல்லாருக்குள்ளயும் புடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அது கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மட்டுமே 13 பேரு. இன்னும் கொடுக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதுல பாப்பாக்குடி பக்கத்துல நடந்த இன்சிடென்ட் தான் கொடுக்கலன்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய இருக்காங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இவரோட மோட்டிவ் எதனால இது போல சித்திரவதைய செய்தார் சார்? இவர் ஆக்சுவலா வந்து ஒரு நார்த் இந்தியால இருக்கும்போது இவங்க ரிலேட்டிவ் யாரோ வந்து அந்த பாதுகாப்பு தொடர்பான துறைகள்ல இருந்திருக்காங்க சார். ராணுவத்திலயோ இல்ல ரிலேட் அதுல எதுல இருந்திருக்காங்க. அவங்க அந்த தீவிரவாதியில இல்ல பெரிய பெரிய அக்யூஸ்ட கூப்பிட்டு வந்து அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா பல்ல பிடிங்கி அடையாளப்படுத்துவாங்க. பல்லு இல்லாதவனாலே அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளப்படுத்துவாங்க போல இருக்கு. உண்மைகளை வரவழைக்கிறதுக்கும் பிடுங்குவாங்க போல இருக்கு. அவங்க கூட இவர் போய் அந்த சித்திரவதைகளை பார்த்து ரசிச்சவருக்கு ஒரு மனசுல வந்து ஒரு குரூரமான எண்ணம் வந்து இந்த தமிழ்நாட்டிலே இது மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க சின்ன சின்ன தவறு பண்ணவனையும் அந்த பல்ல பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய மோட்டிவ்லாம் நல்ல மோட்டிவ் தான். இவர் வந்து சட்ட ஒழுங்கா காப்பாற்றணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரே தவிர அதுக்காக ஒரு கொலை பண்ணவனை பிடிங்கிட்டாரு, ஒரு ரேப் பண்ணவனை பிடிங்கிட்டாரு, ஒரு போக்சோ கேஸ்ல போனவனை பிடிங்கிட்டாருன்னா பரவாயில்ல. பெரிய லெவல்ல கஞ்சா கடத்தினவனை பிடிங்கிட்டா பரவாயில்ல. இவரு எல்லாருமே ரொம்ப சின்ன சின்ன அக்யூஸ்ட். அவங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து தேவையில்லை. இது பெரிய மனித உரிமை மீறல் சார். உங்க பார்வையில இந்த A+ கேட்டகரி இந்த போக்சோ குற்றவாளிகள் சொல்லி அவங்களெல்லாம் ஏன் இந்த மாதிரியான சித்திரவதை இந்த இது மேல ட்ரீட்மெண்ட் வந்து அவர் கொடுக்கல? இதை எப்படி பாக்குறீங்க சார்? சார் A+ கேட்டகரியில இருக்க எல்லாருமே அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அரசியல்வாதியோட மெர்ஜா இருக்கான். யாராவது ஒரு ஆளுங்கட்சி இப்ப A+னாலே அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ரவுடிஸ் பலம் தேவை. அப்ப அந்த ரவுடிஸ் பலத்தை யார் கொடுக்குறான்னு பார்த்தா A+ கேட்டகரியில இருக்கவங்க கொடுக்குறோம். அவன் மாஜி எம்எல்ஏவாவோ மாஜி எம்பியாவோ வந்து ஒரு ஆக்டிங் எம்பியாவோ ஒரு ஆக்டிங் எம்எல்ஏவாவோ வந்து வளம் வந்துட்டு இருக்கான். எம்எல்ஏ வந்து சில விஷயங்களை வந்து சட்டப்படி செய்யறாங்கன்னா சில விஷயங்கள் அவருக்கு தேவையான நில அபகரிப்பு மைனிங் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களால நேரடியாக செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு இந்த A+ கேட்டகரியில இருக்கவன் தான் மறைமுகமா சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றான். அப்படி ஹெல்ப் பண்ணும்போது அவனை தொட்டா உடனே வந்து மேல இருந்து பேசுறாங்க சார். நிறைய பேர் போலீஸ் ஆபீசர் பண்ணக்கூடிய ரகசிய தொழில்களையே A+ கேட்டகரியில இருக்கவன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப மதுரையில தான் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி இருக்கு சார். அதாவது வந்து கார் ரெக்கவரிக்கு ஒரு குரூப்பா போட்டிருக்காங்க. அந்த குரூப் என்ன பண்றேன்னா காரை ரெக்கவரி பண்ணிட்டு வந்துருவான். வந்துட்டு அந்த காரை வந்து பேங்க்ல போய் ஒப்படைக்க மாட்டான் சார். அதை வந்து வேற ஆளுக்கு சேல் பண்ணிடுவான். சேல் பண்ணிட்டு இந்த பேங்க் வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் கடன் இருக்குன்னு வைங்க, அதை ஒரு போலீஸ் ஆபீசர்கிட்ட வாங்கி 4 லட்சத்தை கட்டிடுறது. காரை 8 லட்சத்துக்கு வித்துருவான்.
ஆனா காரை பறி கொடுத்த என்ன நினைப்பான், பேங்க் தான் ரெக்கவரி பண்ணிட்டு அதை கண்டுக்கிடவே மாட்டான். அவனுக்கு தெரியாது வேற ஆள்கிட்ட வித்து 8 லட்சம் வாங்கி லாபம் 4 லட்சத்தை போலீஸ் ஆபீசர் ஒன்னும் பங்கு போட்டுட்டு இருக்கான். இப்படி நிறைய போலீஸ் ஆபீசர் இன்ன வரைக்கும் இருக்காங்க சார். ஆக போலீஸ் ஆபீசரோட அந்த ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க சம்பளம் தவிர மத்த 2ஆம் நம்பர்ல வரக்கூடிய ஃபண்டு, அதெல்லாம் நிறைய அக்யூஸ்ட் வந்து ஹேண்டில் பண்றான் சார். அப்ப அவனை எப்படி சார் அவனை வந்து போலீஸ் வந்து சுடுவாங்க, அவனை காலை உடைப்பாங்க? அவனுக்கு சமூக பின்னணி, அவனுடைய சமூகம் உடனே ஓடியாந்துடும். அவனுக்கு சாதாரண குற்றவாளிகளுக்கு யாரும் வர்றதில்லை. அதனால சாதாரண குற்றவாளிகளை அடிக்கிறது, பல்ல உடைக்கிறது, கையக்கால உடைக்கிறது தான் ஈஸி. லாஸ்டா வந்து சிலம்பரசன் எஸ்பியா இருக்கும்போது 219 பேர் காலை உடைச்சிருக்காரு. 219 காலை உடைச்சது A+ல ஒருத்த கூட இல்ல, A+ அக்யூஸ்ட் ஒருத்த கூட இல்ல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண அக்யூஸ்ட். 1 கொலை 2 கொலை 3 கொலைக்கு மேல பண்ணா தான் A+. 3 கொலைக்கு மேல பண்ணுன அக்யூஸ்ட எத்தனை பேரை உடைச்சிட்டார் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன், யாரையுமே உடைச்சிருக்க மாட்டார். அப்ப அது ஒரு வகையான சுக போகத்த சலுகைகளை A+ அக்யூஸ்டுக்கு வழங்குறது. ஏன் போலீஸ் ஆபீசர் இந்த மாதிரி இருக்காங்க? சட்டம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதானே? இதுதான் எங்களுடைய கேள்வி. இல்ல A+ கேட்டகரி ரவுடி கிட்ட இருந்து பல்வீர் சிங்கும் ஒரு சில சலுகைகளை அனுபவிச்சாரா சார்? பல்வீர் சிங் அந்த மாதிரி சலுகைகளை அனுபவிக்கல. ஆனா அந்த மாதிரி அக்யூஸ்ட வந்து அவர் தொடரல. அவர் அதுதான் அவர் அந்த மாதிரி அக்யூஸ்ட தானே தொற்றுக்கணும். ஒருவேளை பல்ல கொடுத்தான்னு வைங்க, அந்த ஏரியால 3 கொலை பண்ணவன, 4 கொலை பண்ணவன, பெரிய பெரிய கொள்ளையடிச்சவன, அல்லது பெரிய லெவல்ல கஞ்சா கடத்தவன பண்ணியிருக்கா, 100 கிலோ கஞ்சா கடத்திருக்காங்க. அந்த கேஸே அக்யூட்டல் ஆயிட்டு. அப்ப என்ன லட்சணத்துல இவங்க ப்ராசிக்யூஷன் வந்து நடத்துறாங்க? அந்த கேஸ் அக்யூட்டல் ஆயிட்டு சார். 100 கிலோ கஞ்சா கடத்தின கேஸ் விடுதலை ஆயிடுச்சு சார். அப்ப பல்வீர் சிங் என்ன சார் பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பல்ல பிடிங்கி இருக்குங்க, அவர் பிடுங்கல. புருஷன் பொண்டாட்டி சண்டையில வந்தவன போய் பல்ல பிடுங்கினாருன்னா அப்புறம் அதுல என்ன லாஜிக் இருக்கு? இதுதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. இந்த சம்பவம் தொடர்பாக 1 மாசத்துக்கு பிறகுதான் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. இந்த காலதாமதத்துக்கு என்ன காரணம் சார்? பக்கா சூழ்ச்சி சார், பக்கா சூழ்ச்சி. ஆளுங்கட்சியோட கையாளாததான். ஆளுங்கட்சி பல்வீர் சிங் என்ன என்று சொல்லப்படக்கூடிய குற்றவாளி வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணது. அவர் IPS ஆபீசர். பல்ல புரிஞ்சா என்ன, அவர் குற்றவாளி தானே, அவரை போய் ஜெயில தான் போடணும். அதை விட்டுட்டு முதல்ல வந்து முகமது ஷா ஆலம்னு அங்க ஒரு சப் கலெக்டர் இருக்காரு. அந்த சப் கலெக்டர் வந்து பிரிலிமினரி என்கொயரி பண்ண சொல்றாங்க. அவரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் பண்ணது போதும், அமுதா அம்மாவை கூப்பிட்டு, நம்ம சீஃப் செக்ரட்டரியேட்ல இருந்து அமுதா அம்மாவை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு பண்ண சொல்றாங்க. அவங்க ஒரு 15 நாள் என்கொயரி பண்றாங்க. அப்ப அந்த 1 மாசம் கேப் இருக்கு பாத்தீங்களா? இப்ப அமுதா அம்மா கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல முகமது ஷா ஆலம் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இந்த 2 ரிப்போர்ட்டையும் வச்சு அவர் மேல FIR போட்டு அவரை கைது பண்ண போறாங்களா? இது பண்ண மாட்டாங்க. அது எதுக்காக அந்த என்கொயரி, என்ன பர்பஸ்க்காக அந்த என்கொயரி பண்ணணும்? அப்ப அதை டிலே பண்ணணும். அந்த 1 மாசத்துக்குள்ள அங்க இருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜ் அழிஞ்சிடும். உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 25 நாள் 20 நாள் அழிஞ்சிடும். அது போக அங்க இருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கணும். இதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த மாதிரி கீழ்த்தரமான நோக்கம் எதுக்கு பண்ணணும்? உடனே பல்ல உடைச்சு 13 பேர் இருக்கான், பல்லு இல்லாம இருக்கான், FIR போட்டு நெக்ஸ்ட் டே வந்து சிபிசிஐடியில கொடுத்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? அதை செய்யாம கண் துடைப்புக்கு சஸ்பெண்ட் பண்ணி இவர் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துட்டாங்க. இது என்ன சார் நியாயம்? சாமானியனுக்கு ஒரு நியாயம், IPS ஆபீசருக்கு ஒரு நியாயமா? அன்னைக்கெல்லாம் IPS ஆபீசர் ஆபாஸ் குமார் அவர் தான் வந்து IPS ஆபீசர் சங்கத்துக்கு தலைவரா இருந்தாரு. அவருக்கு ஒரு அறிக்கை விடுறாரு சார். அவர் என்ன சொல்றாருன்னா, பல்வீர் சிங் வழக்கை பொறுத்தவரை மீடியா ட்ரையல் பண்ணக்கூடாதுங்காரு. மீடியாவும் இல்லை அப்படின்னா யார் இதை கேட்பாங்க சொல்லுங்க? மீடியா மட்டும் அன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராஜாமணி எழுதின கட்டுரை தான் இவ்வளவு தூரத்துக்கு பெரிய லெவல்ல போய் அதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய லெவல்ல இஷ்யூ ஆச்சு. அவரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும் இந்த வழக்கு? இது தவறு இல்லையா சார்? IPS ஆபீசருக்குள்ள, ஒவ்வொரு IPS ஆபீசருக்குள்ளயும் ஒரு ஜட்ஜி இருக்காங்க சார். அவங்க வந்து காவல்துறை பாதுகாப்பு மட்டும் வழங்கல, நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆபாஸ் குமார் சார் வந்து இப்படி முதல்ல அறிக்கை விடலாமா? அது நியாயமா? முதல்ல இது பாவம் பிடிக்கும் சார். ஆனா நிறைய IPS ஆபீசர் இதை ஏத்துக்கல. நிறைய பேர் இருக்காங்க நேர்மையான ஆள். அவங்க எல்லாம் வந்து பல்வீர் சிங் செஞ்சது தப்பு, இது வந்து குரூயல், இந்த மாதிரி செய்யக்கூடாது, இதுக்கு வந்து அவர் தண்டனை தான் அனுப்பி சிம்பிளா நாகரீகமா விளையிட்டாங்க. அதுதான் அறம். அதை விடுத்து வந்து தலைவரா இருக்கிறவர் வந்து IPS ஆபீசரை காப்பாத்துறது. இப்ப எல்லாருமே குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. நாளைக்கு யாரும் நீதி பேச மாட்டாங்க. ஒரு நீதிபதி தப்பு பண்ணாருன்னா நீதிபதிக்கு ஒரு குரூப் போவாங்க, வக்கீல் தப்பு பண்ணா வக்கீலுக்கு ஒரு குரூப் போவாங்க, அரசியல்வாதிக்கு ஒரு குரூப் போவான். அப்படித்தானே இது? அப்ப சங்கத்தை கலைக்க வேண்டிய சூழ்நிலை எழுந்திருக்கிறது. IPS ஆபீசருக்கு சங்கமே இருக்கக்கூடாது, அவங்க இண்டிவிஜுவலா அவங்க பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குனாரு.
அது தவறு, அதை வன்மையா கண்டிக்கணும். இந்த வழக்கை சட்ட ரீதியாக வெளியில கொண்டு வந்ததுக்காக உங்கள் மீது ஏதாவது நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க? சார் என் மேல எத்தனையோ கேஸ் போட்டாங்க, அரஸ்ட்லாம் பண்ணாங்க. சட்டப்படி போராடி தான் நான் சிறையில இருந்து வெளியே வந்திருக்கேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்குமே எனக்கு அந்த 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 தொல்லைகள் இருக்கு பாத்தீங்களா. எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொண்டு அதை புஷ் பண்றது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்காம அடுத்த லெவலுக்கு நம்ம போய்கிட்டே தான் இருக்கோம். இது சட்டத்தின் மேலயும் நீதியின் மேலயும் நம்பிக்கை வச்சுதான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சட்டப்படி வந்து தவறு செய்த பல்பீர் சிங் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே போல வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும்னு நம்புறேன் சார். உங்களை கைது பண்ணதா சொல்றீங்க. இந்த கேஸ் தொடர்பாக கைது பண்ணாங்களா இல்ல வேற ஏதாவது கேஸை சம்மந்தப்படுத்தி கைது பண்ணாங்களா சார்? என் மேல வழக்கே இல்லை சார். என் மேல குற்ற வழக்கு, இந்த போராட்ட வழக்கு நிறைய இருக்கு. மக்களுக்காக போராடி இருக்கேன். நான் எந்த குற்றமும் பண்ணல. ஒரு இடத்துல வந்து இரு சமூக மக்கள் வந்து ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அங்க போய் அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை பண்றதுக்காக போறோம். இரு சமூகத்தையும் இணக்கப்படுத்தும்ட்டு. நான் போயிட்டு இருக்கும் போதே என்னை தடுத்து நிறுத்தி, இல்ல நீங்க போகக்கூடாதுன்னு என்னை கைது பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. அப்படி கைது பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா, யார் யாரெல்லாம் பல்பீர் சிங்க்கு ஆதரவா செயல்பட்டாங்களோ அவங்க. அது போக வந்து இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத் கேசஸ் எடுக்கும் போது நான் யாருக்கெல்லாம் கண்டெம்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருந்தேனோ அவங்க. அது எந்தெந்த நமக்கு தெரியும்ல, அவங்க போன்ல பேசும்போது எந்தெந்த அதிகாரிகிட்ட பேசுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருந்தாங்க. இதை நான் வந்து ஜேஎம் நீதிமன்றத்துல ரிமாண்ட் நேரத்துல பதிவு பண்ணிருக்கேன். பல்பீர் சிங்கால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இந்த நெருக்கடி இன்னும் இருக்கா சார்? சார் எல்லாரையுமே நெருக்கடி பண்றாங்க. நீங்க சமாதானமா போகணும், போகலன்னா உங்க மேல வழக்கு போடுவோம்னு சொல்லி எல்லாரையும் நெருக்கடி பண்றாங்க. இன்ன வரைக்கும் சதீஷ், சந்தோஷ் அவங்க ஃபேமிலியில மட்டுமே வந்து பொய் வழக்கு மட்டுமே 10 வழக்குக்கு மேல போட்டிருக்காங்க. அந்த பசங்களை ஊருக்குள்ளேயே வர விடுறதுக்கு இல்ல. ஊருக்குள்ளே வர இப்போ இன்கேஸ் அந்த பையனே வர்றான், அந்த பையனும் இன்னொருத்தனும் சண்டை போட்டான்னு வைங்க, 2 பேர் மேலேயும் தானே வழக்கு போடணும். அப்படி போட மாட்டாங்க. அந்த பையன் மேல யார் புகார் கொடுக்குறாங்களோ அந்த புகாரை வாங்கிட்டு அந்த பையன் மேல மட்டும் வழக்கு போடுவாங்க. யாரு? இந்த பல்பீர் சிங் விஷயத்துல பாதிக்கப்பட்ட பையன் மேல. ஏன்னா அவன் பல்பீர் சிங் கேஸ வாபஸ் வாங்கலையாம். இதுதான் அவங்களோட எண்ணம். இப்ப சமீபத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த பையன் வந்து ஒரு செங்கல் சூளையில போய் பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்ட்டு. அங்க நடந்தது என்ன, செங்கல் சூளையில வந்து சரக்கு இல்லீகலா வித்துட்டு இருக்காங்க. இல்லீகலா சரக்கு வித்தவன் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா, அதை விட்டுட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அந்த பையன் மேல மட்டும் வழக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு சார் இந்த ஒருதலை பட்சமான வழக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? ஒரு அளவு இல்லையா? ஒரு குடும்பத்தை வந்து போலீஸ் மேல வழக்கு கொடுத்துட்டேன், ஐபிஎஸ் ஆபீசர் மேல, அதுக்காக ஒரு குடும்பத்தை இந்த பாடுபடுத்துறதா? இது நியாயம் தானா? இதைத்தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு சரியான தீர்வு கிடைக்கல. நீதி கண்டிப்பா ஒரு நாள் வெல்லும் சார். இந்த வழக்கு சம்பந்தமா பல்பீர் சிங்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து தடை கோரி இருந்தாரு. ஸோ இது எப்படி பார்க்க போறாங்க சார்? இது அடுத்த மாசத்துல பார்த்தா தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது சார், அது வெளியில பார்க்கும்போது என்னமோ வழக்குக்கே தடை, வழக்கே நீர்த்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. பல்பீர் சிங் கேஸ் வந்து கீழே வந்து சார்ஜ் ஷீட் ஆகி சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையலுக்கு போட்டாங்க சார். குற்றச்சாட்டு வணையும் போது அவரை தமிழ்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்கு வந்து ஹிந்தி தான் தெரியும், நான் நார்த் இந்தியன், எனக்கு தமிழ்ல நீங்க கேள்வி கேட்டா எனக்கு குற்றச்சாட்டு வணைஞ்சது வந்து எனக்கு புரியல, அதனால அந்த குற்றச்சாட்டை வந்து கேன்சல் பண்ணுன்றாரு. சரி கேன்சல் பண்றாங்கன்னு வைப்போம், என்ன பண்ணுவாங்க? ரஷ்யா வணைய சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. அவருக்கு இங்கிலீஷ்ல கேளுங்கம்மாங்க, இல்ல ஹிந்தியில கேளுங்க, ஏதோ ஒரு மொழி அவருக்கு தெரிஞ்ச மொழியில கேளுங்கன்னு சொல்ல போறாங்க. இதுதானே சொல்ல போறாங்க. வழக்கை தள்ளுபடி பண்ண போறாங்க. இது ஏதோ வழக்கை தள்ளுபடி பண்ண போற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தவறு. இன்னொன்னு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாருன்னா மினிமம் தமிழ் அவர் தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு கண்டிப்பா மினிமம் தமிழ்ல வந்து அவரை வந்து ஒரு ஆய்வு படுத்திங்க அவரை வந்து அதுல சேர்த்திருப்பாங்க. அவருக்கு ஒன்றும் மினிமம் தமிழ் தெரியாதுல்ல, தமிழ் நல்லாவே பேசுவார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது போக அரசாங்கம் கொடுத்திருக்க சலுகை வந்து அவர் வந்து டெல்லியில வந்து திகார் ஜெயில இருந்தாரு. அவர் ப்ரமோஷன் ஆகல, பட்டாலியன்ல இருந்தாரு. அங்கிருந்து மறுபடி வந்து அவரை வந்து எஸ்டிஎஃப்ல கொண்டு போடுறாங்க. எஸ்டிஎஃப்னா ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ், சிறப்பு இலக்குப்படி சத்தியமங்கலத்துல போடுறாங்க. இப்ப என்ன வீரப்பனா சார் இருக்காரு, அப்ப வந்து என்ன ஆகும்? வீரப்பன் இல்ல, இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல போட்டாங்கன்னா அவர் வந்து ஃப்ரீயா வேலை பார்ப்பாரு. ஃப்ரீயா வேலை பார்ப்பாருன்னா என்ன வேலை பார்ப்பாரு? அவருடைய வேலைகள், அவருடைய கோர்ட் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை அவர் ஈஸியா கலந்துக்கிட முடியும், இந்த கேஸை கொண்டு போக முடியும். இதுக்காக அரசாங்கம் அவருக்கு வந்து எளிதான ஒரு இடத்துல, வேலை கம்மியான இடத்துல கொண்டு போட்டிருக்காங்க. லைட் டியூட்டின்னு சொல்லுவாங்க, அதுல கொண்டு போட்டிருக்காங்க. என்னங்கன்னா இது இது என்ன நியாயம் பாருங்க. அப்ப ஒரு ஆபீசர் வந்து வழக்கை எதிர்கொள்ள வசதியாக எளிதான ஒரு வேலையை கொண்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து பின்னாடி வந்து பின்புலமா சப்போர்ட் பண்றாங்க. அவருக்கு எதிராக வழக்கு நடத்துறவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல ஜனநாயகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எப்படினாலும் நீதி அரசர்கள் மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு.
எப்படியாலும் ஜெயிப்போம் சார். அதுல மாற்றம் கிடையாது. அந்த நபர்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப சாட்சிகளை கலைக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆமா அடுத்து அதானே சார் நடக்கும். இப்போ நீங்களே ஒரு தொடர்ந்து உங்க மேல வழக்கு போட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஸ்டேஜ்ல பல்கீர் சிங் வழக்கே எனக்கு வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்ற சூழ்நிலைக்கு வருமா வராதா? அந்த சூழ்நிலை தான் ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மன உறுதியா இருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு இருக்காங்க. அவங்க மன உறுதி கெடாத அளவுக்கு நாங்க இப்ப அடுத்து ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணலான்னு இருக்கோம். ஸ்பீடி ட்ரையல் போடணும். இந்த ட்ரையலை வெளியூர்ல நடத்தணும். இது ஸ்பெஷல் ஜட்ஜி போடணும். அது ஒரு ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர் போடணும் அப்படின்னு நடத்தலான் இருக்கோம். இது இன்னும் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கே டிரான்ஸ்பர் ஆகல. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இல்லை அப்படின்றாங்க. நாங்க ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான் அப்படின்றோம். இது சம்பந்தமா ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ண போறோம் சார். எதனால இது ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸ் இல்லைன்னு சொல்றதுக்கான காரணம் ஒருவேளை இவ்வளவு அக்யூஸ்டுகள் அதனால போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் அப்படின்ற ஒரு காரணம் பார்க்கப்படுதா சார்? அப்படி இல்லை சார். அதாவது செக்ஷன் 30 ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட்னு இருக்கு சார். இந்த வயலேஷன் எல்லாமே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான். இதை என்ன பண்ண சொல்றாங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்டா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போட்டாங்கன்னா இது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு அடுத்த டிரான்ஸ்பர் பண்ண சொல்றான், கமிட்டல் பண்ண சொல்றான். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு எந்தெந்த ஊர்ல எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அமைக்கலையோ அந்த ஊர்ல எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டா செயல்படும். அப்ப மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டோம்னா அவனை கமிட்டல் பண்ண சொல்லி மேல கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ட்ரையல் நடத்த சொல்றான். ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஜட்ஜ். அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனைனா இந்த கேஸை பொறுத்தளவுல டைரக்டா சார்ஜ் ஷீட் சிபிசிஐடி மூலம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருந்தாங்கன்னா அது ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூலிங் இருக்கு. அந்த இடத்துல கொஸ்டின் ஆஃப் லா வந்திருக்கு. இருந்தாலும் நாங்க மனு போட்டிருக்கோம். அவங்க சொல்றாங்க இது சிபிசிஐடி கேஸ், நீங்க வேணா பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டு ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போங்கன்றாங்க. இந்த ஒரு இடத்துல திணறல் இருக்கிறதுனால ஹைகோர்ட்ல இந்த கொஸ்டின் ஆஃப் லாவை தீர்க்கிறதுக்கு அப்ரோச் பண்ணலான்னு இருக்கோம் சார். இதுதான் இப்ப பெண்டிங்ல இருக்கு. பல்வீர் சிங்கே இது விஷயமா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை விசாரிக்கக்கூடிய சிபிசிஐடி போலீசார் எனக்கு எதிரானவர்கள், அதனால இந்த கேஸ் வேற மாதிரி டர்ன் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சார். பச்சை பொய் சார். எப்படி சார்? சிபிசிஐடிக்கு 1 மாசம் கழிச்சுதான் போடுறாங்க. திருநெல்வேலியில எந்த சிபிசிஐடி இருந்தாங்களோ அவங்கதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு இவங்களுக்கு என்ன சார் பகை இருக்கு அப்படின்னா முதலே சொல்லணும்ல. அவரு சிபிசிஐடிக்கு அவருக்கும் பகை இருந்ததுன்னா அதை ப்ரூவ் பண்ணணும். அவரு எனக்கு முன்னாடியே இவங்களோட சண்டைன்ட்டு. இது ஒரு யூனிட் விசாரிக்கல சார். சிபிசிஐடி 2-3 யூனிட் சேர்ந்து விசாரிச்சாங்க. 2-3 டிஎஸ்பி இருந்தாங்க, 2-3 இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அப்படிலாம் இருந்து விசாரிச்ச வழக்குல எல்லாரும் எனக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம சிபிசிஐடியில விசாரிச்சது யாரும் ஐபிஎஸ் ஆபீசர் விசாரிக்கல, நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் தான் விசாரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அட்மிட் பண்றது யாருன்னு பார்த்தா ஐபிஎஸ் ஆபீசர். ஒரு ஐபிஎஸ் ஆபீசருக்கு எதிராக அவங்க துணிச்சலா விசாரிக்கிறதே முதல்ல கஷ்டம். இதுல சிபிசிஐடி இன்னும் 2ஆம் நம்பர் வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க. ரெக்கவரி பண்ணிருக்கணும் அந்த கொரடு, அவர் போட்டிருந்த பிளட் ஸ்டெயின்டு கிளாத்ஸ், அந்த ரத்தம் பட்ட அந்த மேசை, அது போக அந்த அவருடைய அந்த கார், இந்த ஆளுங்களை கடத்திட்டு வந்தாங்க, கூட்டு வந்தாங்க, அந்த கார்லாம் ரெக்கவரி பண்ணணும்ல, சிசிடிவி எல்லாம் பண்ணணும்ல. இதெல்லாம் பண்ணவே இல்லை. இதை பண்ணாம ஆவணங்களை மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி கூடுதலா ஒரு செக்ஷனை மட்டும் போட்டிருக்காங்க. அதுவே தவறு. முதல்ல சிபிசிஐடி அவர் வழக்கு நடந்தா அவர் தப்பிச்சு போற மாதிரி எழுதி இருக்காங்க. இது தப்பு இல்லையா சார்? அவருக்கு அந்த காரை கூட பிடிக்க முடியல. மத்தெல்லாம் கூட விட்டுருங்க, அந்த கட்டிங் பிளேயர் காரை கூட பிடிக்க முடியல. அந்த கார் இப்ப வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கு திருநெல்வேலியில. அப்ப சிபிசிஐடி யாருக்கு உதவி பண்றேன்? எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? அவங்கள போய் பல்வீர் சிங் எனக்கு எதிரின்னு சொல்றதெல்லாம் நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன்னு ஒருத்தர் பேசி செய்யறதா இருக்கும். மற்றபடி சிபிசிஐடியோட விசாரணை ரொம்ப ரொம்ப சுமார் பூவர். அது நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். வணக்கம் சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும்.